ஓகே, உங்க பேர் என்ன பாப்பா? தருணிகா. தருணிகா. ஒட்டக சிவிங்கி வந்துமா எவ்வளவு குட்டி போடுமா? ஒரு குட்டி. ஒட்டக சிவிங்கி ஒரு வாட்டி குட்டி போட்டா ஒரே ஒரு குட்டி தான் ஏன் போடும்? அப்படிதானம்மா? ஆமா. மனுஷங்க எத்தனை குட்டி போடுவாங்கம்மா? 2 குட்டி. 2 குட்டி இல்லைன்னா அதிகபட்சம் 2 போடுவாங்க. சில இடத்துலலாம் 6லாம் போட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. என்னம்மா? என்ன? மூக்கு வந்து ஒட்டகத்துக்கு நமன்னு வருதுன்னா அது என்ன பண்ணும்? அது நன்னே வராது. அதுக்கு மூக்கே கிடையாதுயா. அது மூக்கு செத்து 3 வருஷம் ஆச்சு. இப்ப நான் காட்டட்டுமா உனக்கு? ஒட்டக சிவிங்கி வந்து மூக்கு அரிச்சதுன்னா எப்படி சொரியும்னுங்கிற காட்டட்டுமா? காட்டுங்க. காட்டட்டுமா? இங்க பாரு. நாக்க கொண்டு மூக்குகளை விட்டு உடையுது. இது ஒரு பேட் ஹேபிட்ல இது. சரிம்மா, ஒட்டக சிவிங்கி வந்து என்னென்ன கலர்ல இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். என்னென்ன கலர்ல இருக்கும்? பிரவுன், ஒயிட். அதுக்கப்புறம் பிளாக்ல இருக்கும். அதோட காலுக்கு கீழே மட்டும் பிளாக்ல இருக்கும். நீங்க ஒட்டகம் தூங்கும்போது, ஒட்டக சிவிங்கி தூங்கும்போது காலை அப்படி தூக்கி பாத்தீங்கன்னா காலுக்கு கீழே மட்டும் கருப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? ஏம்மா? ஏன்னா அது அழுக்கா இருக்கும். அதோட காலுக்கு அழுக்கா இருந்தாலே கருப்பாயிருமியா. அதான் காரணம். நீங்க ஒட்டக சிவிங்கி மாதிரி பண்ணி கட்டுறீங்களா எனக்கு? ஓகே, வாங்க. அந்த மாதிரி தான் முயல். இப்ப முதுகு சொரிஞ்சு காட்டுமா? பின்னாடி மரம் இருப்பதாக நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். சரி, ஒட்டகத்துக்கு பாத்ரூம் வருதுமா, என்ன பண்ணும்? அப்படியே ஒட்டகத்துக்கு பாத்ரூம் வந்து அப்படியே எனக்கு பேம்பர்ஸ் போட்டிருக்காங்களே. நீங்க பூனைக்குட்டி தானே? எந்த ஊர்லயா பிங்க் கலர்ல இருந்துச்சு முயல்? அது அது சென்னை இருக்கும். சென்னையில மட்டும் அது ரோஸ் கலர் தான் இருக்கும். என்னமா டோரா புச்சி மாதிரி இருக்கு இந்த புள்ள. ராபிட் என்னென்ன கலர்ல இருக்குமா? எல்லோ, பிங்க். எல்லோ, பிங்க். முயல் என்னென்ன சாப்பிடுமா? 4 கேரட், 3 கேரட், 10 கேரட், 4. கணக்கு தெரிஞ்சவங்க கவுண்ட் பண்ணிக்கங்க. கேரட் சாப்பிடும். வேற என்ன சாப்பிடுமா? வேற எதுவும் சாப்பிடாது. அது டயட்ல இருக்கியா, அது அவ்வளவுதான். முயல் வந்து ஒரே நேரத்துல எத்தனை குட்டி போடுமா? முட்டி போட்டேன். அது குட்டி போடுறதுக்கு முன்னாடி முதல்ல முட்டி போடுமியா, அப்புறம் குட்டி போடும். அதான சொன்னே. ஆமா. மொத்தமா எவ்வளவு குட்டி போடுமா? 4 குட்டி. என்ன நாளா? ஆமா. உங்க அம்மா பேர் என்னம்மா? சங்கீதா. சங்கீதா. அவங்க என்ன பண்றாங்கம்மா? அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சமையல் பேலன்ஸ் வெறும் சமைக்க மட்டும் தான் செய்றாங்களா? இஞ்சி போட்டுக்கு காய்கறிங்க போட்டுக்கிட்டு அதெல்லாம் சமைக்க நாங்க சீக்கிரமா. ஆமா, எதை சமைச்சாலும் உள்ள இஞ்சி. வேற என்ன பண்றாங்க? சின்ன கத்திரிக்காய். சின்ன குட்டி கத்திரிக்காவா? இந்த சைஸ்ல ஒரு கத்திரிக்காய் இருக்கியா, அதுதான் எங்க அம்மா சமையலுக்கு யூஸ் பண்றாங்க. அப்படிதானம்மா? ஓகே பாப்பா, கை தட்டலாம் போறாரு. ஓகே, அம்மா சங்கீதா இருக்காங்கல்ல, உங்ககிட்ட அண்ணாச்சி கிட்ட இப்படி இதெல்லாம் பேசு, இதெல்லாம் பேசிடாத அப்படின்னு சொன்னாங்கல்ல. எதை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க? என்னாச்சு மூஞ்ச காரி குப்புன்னு சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க? பிள்ளை சத்தமா சொல்லக்கூடாதுன்னு ரகசியமா சொல்லுங்க. எங்க அம்மா பாருங்க. ஏங்க இப்படியா பிள்ளைய சொல்லி கூட்டுறது? நீங்க சொன்ன எல்லோ ராபிட் ஒரு வாட்டி நம்ம பாத்துருவோமா? பாக்க. டைகர் ராபிட், டைகர் ராபிட். திருட்டுத்தனமா டைகருக்கும் முயலுக்கும் பிறந்த ராபிட்டா இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அடுத்தாப்புல நம்ம முயலை வந்து இறக்கி விட்டு முயல் என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். ஓகே. முயல் எப்படி கேரட் சாப்பிடும்? முயல் எப்படிமா பாத்ரூம் போகும்? ஓகே, முயலுக்கு கோபம் வந்துருச்சுமா இப்போ. ஆமா, எல்லா பொண்ணுக்குமே கோபம் தான் பிரேயா மாறிடுறேன். அது முயலா இருந்தா மனுஷனா இருந்தா நமக்கு என்ன? அப்படியே சோகத்துல முயல் அழுகுதுமா. எப்படி அழுகு? ஆமா, இந்த முயல் வந்து சகலகலா வல்லவன் முயல் போல் இருக்கு. பாப்பாட்ட ஒரு பாட்டு பாட சொல்லுவோமா? ஒரு பாட்டு பாடுமா? கண்ணம்மா பாட்டு பாட்டு. கண்ணம்மா. கண்ணம்மா. அல்ல, புது கண்ணம்மா பாட்டு. இது புது கண்ணம்மாயா? நீ பாடுற பழைய கண்ணம்மா. அழகு பூஞ்சியே, கண்ணுவே கண்ணுவே, எல்லாம் பூஞ்சியே. எல்லாம் மூஞ்சியவா?
உன்னுடைய அழகான குரல்ல ஒரு பாடல் ஒன்று பாடுங்களேன். நான் பாடணும்னா நான் ஆடணுமா? கண்ணால கண்ணை பார்த்து தான் பாடுவேன். தயவு செய்து பாடுமா. கண்ணான கண்ணே. அது உனக்கு அது புது கண்ணாலே. நீ வந்து புது கண்ணானே பாடுமா. பழசு கண்ணா தான் பாடுவேன். பழைய கண்ணா பாடுவியா? பாடு. அதுலயே 3 நான் பாட்டே பாடுவேன். பாட்டே பாட தெரியாத உனக்கு? தெரியாது. யாராவது அடிச்சுட்டா நம்ம வந்து கத்துவோம் தெரியுமா? யானையை வந்து யாராவது அடிச்சிட்டாங்க அப்படின்னா யானை எப்படிமா கத்தும்? அது வாய் பேச முடியாத யானை போடுது. யானை என்னம்மா சாப்பிடும்? கேரட் சாப்பிடும். சரிம்மா, யானை ஒரே நேரத்துல எத்தனை குட்டி போடும்? 1 2 3 4 5. யானை வயிறு ஏன் எவ்வளவு பெருசா நம்ம வயிறு மாதிரியே இருந்திருக்குன்னா உள்ள 5 குட்டி கிடந்து. ஆண் யானை குட்டி போடுமா, பெண் யானை குட்டி போடுமாமா? ஆண் யானை. ஆமா, அதாவது யானையில மட்டும் ஆண் யானை தான் 5 குட்டி போடும். பெண் யானை குட்டி போடுமா? அது அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சுமா. சரி, உங்க அப்பா வந்து எதற்காக உன்னை திட்டுறாங்கம்மா? அதான் அவங்க வந்து கெட்டவங்க. யாரு? அப்பா. இவ்வளவு நாள் இந்த உண்மையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். ஆனா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன் பாப்பா உங்க அப்பா கெட்டவர்னு சொல்ற? அம்மாவை திட்டிட்டே இருக்காரு. ஏப்பா என்ன திட்டா கூட நான் பொறுத்துக்குவேன். எங்க அம்மாவை வேற திட்டுறாரியா? சரி, உங்க அப்பா உங்க அம்மாவை திட்டுறாங்கல்ல, பதிலுக்கு உங்க அம்மா திட்டுறாங்களா? அவர் மட்டும் திட்டிட்டே இருப்பாங்க, கேட்டுட்டே இருப்பா. நாங்கள் திருப்பி விடுவோம்ல. என்ன பாப்பா உங்க அப்பா என்ன சொல்லி உன்னை திட்டுறாரு? அப்படி ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து அப்படி சொல்லலாமா உங்க அப்பா? என்னாச்சுடா? ஓ, பேசல காமெடியா இருக்கா? உங்க அப்பா காலையில முழிச்சதுல இருந்து ஆபீஸ் போற வரைக்கும் என்ன பண்றாரு? ஈ தேய்க்க மாட்டாரு, குளிக்கவும் மாட்டாரு. பாத்ரூமுக்கு அது போறாராமா? போறாரு. அது மட்டும் கரெக்டா போயிடுறாரியா? நான் அவரு போய் வந்தோடனே நான் மூத்தா போறேன்ல, அப்ப நாத்தம் அடிக்கும். போங்கப்பா. நீ அடுத்து பாத்ரூம் போகும்போது ஒரு 2 பஞ்சை உருட்டி மூக்குக்குள்ள வச்சுக்கணும். இப்படியே போ. உங்க அப்பா எங்கடா இருக்காரு? இல்லவே ஆபீஸ் போயிருக்காங்க. நல்ல வேளை அவர் ஆபீஸ் போனாரு. இங்க வந்திருந்தாருன்னா அவ்வளவுதான். ஒரு வண்டவாளம் தண்டவாளத்துல ஏற்றி காசுல உங்க அம்மாவுக்கு கொடுத்தாரா? கொடுக்க மாட்டாரு. அப்ப அந்த காசை பூரா வச்சுட்டு என்ன பண்றாரு? மறைச்சு வச்சிருக்காரு. காசை பூரா கொண்டு மறைச்சு வைக்காரியா? எங்கம்மா வச்சிருக்காரு? அந்த இடத்த சொல்ல, நான் வரேன் வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு எனக்கு தெரியாது. தெரியாதா? பாப்பாக்கு தெரிஞ்சாச்சுன்னா நம்மகிட்ட சொல்ல மாட்டாப்லையா? எல்லா விஷயத்தையும் நாத்த அடிச்ச விஷயம் வரைக்கும் சொல்லியாச்சு, அப்புறம் இதை சொல்ல மாட்டாப்லையா? என்னம்மா உங்க அப்பா உங்க கூட என்னம்மா விளையாடுவாரு? விளையாட மாட்டாரு. அவர் நம்ம சைடே திரும்ப மாட்டாரியா? திரும்பினா விளையாடுறதுக்கு. சரி, விளையாட கூப்பிட்டுருக்கியா நீ உங்க அப்பா? என்னைக்காவது அப்பா வாங்கப்பா விளையாடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கியா? வர மாட்டேங்கிறாரு. வர மாட்டேங்கிறாரா? அதுக்கு என்ன சொல்றாரு காரணம்? அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்காரு. அப்படியே இந்த சிலை மாதிரியே உட்காந்துருக்காரு. இப்ப உங்க அப்பா எந்த விஷயத்தெல்லாம் மாத்தணும்னு ஆசைப்படுறமா? வெளியே போனோம். வெளியே தயவு செய்து வெளியே கூட்டு போற வழியை பாருங்க. அப்புறம் என்ன? தயவு செய்து பாத்ரூம் சென்டை கொஞ்சம் மாத்தணும். இனிமே ஸ்மெல் வரவே வராது. சரியா? கீர்த்தனா, யானை வந்து ஃபுட்பால் விளையாண்டு பார்த்திருக்கியா நீ? இப்ப பார். யானைக்கு எவ்வளவு பெரிய பேண்ட் போட்டு நான் என்ன பண்ண போட்டேன்? ஏய், அந்த எண்ணெயை போட்டு நானே போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த எண்ணெய் போட்டான போட்டான பாரு. இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவியா? உன் பேர் என்ன தம்பி? அதுக்கு ஏன்டா மூக்க கடிக்கிற மாதிரி வர? உங்க அப்பா பேர் என்னடா? விவேகானந்தர் வந்து கல்யாணமே பண்ணலாமா? உங்க அப்பா ஏன் கல்யாணம் பண்ணாரு? உங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிட்டா? நம்ம பாட்டில் விவரம் தெரியாம கட்டப்படாதுல்ல. உங்க அப்பா கல்யாணம் ஆயிடுச்சாடா? ஆயிருச்சு. ஆயோ, எத்தனை கல்யாணமா பண்ணிருக்காரு?
அதுக்கு பேர் மாத்தி வச்சிருக்கணும், நித்யானந்தான்னு வச்சிருக்கணும். என் விவேகானந்தன் சரியா வச்சு. சரி, இப்போ புலி வந்து வித்த காட்டுது. இப்போ அவன் என்ன காட்ட போகுதுன்னு மட்டும் பாருங்க. நான் வருது பாருங்க. இப்போ இந்த நாய் வந்து தூங்கிட்டு கிடக்கு நடு ரோட்ல. இது யார் வீட்டு நாயின்னு தெரியல. புலி பக்கத்துல நாய் அவுட்டு. சரி, எல்லாரும் அவங்க கையில் இருக்க காசில் போடுங்க. வித்த வித்த பாத்தியா காசு என்ன போங்க. உன் பேர் என்ன சொன்ன? நீயும் பையன் சொன்ன. நான் பையன் தான். என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி இருக்கா? ஒரிஜினலா டூப்ளிகேட்டா பார்க்காம இருக்க. எல்லா முடியும் பிடிக்கலான்னு பையா நடக்காதுடா. அது ஏன்ட்ட நடக்காது. பாத்ரூம் போகிற பழக்கம் உண்டா உனக்கு? உண்டா இல்லையாடா? பாத்ரூம் போனா வாஷ் பண்ணி விடுறது யார்? அம்மா தானா? அந்த கழுவுறதுக்குலாம் வேலையே கிடையாதுயா. அப்படியே பாயிலே அடிச்சு விட்டுறதுதான். அப்படி தூக்கி பாயை தூக்கி தூர விட்டு தலையை கிளம்பிடுறதுடா. சரிடா, உங்க வீட்டில் வந்து குரங்கு சேட்டை பண்றது யாரா? நீதானா? என்னம்மா இந்த மண்டையில ஸ்ப்ரே அடிச்சதுல இருந்து அவனுக்கு கொஞ்சம் மாதிரியா தான் பேசிக்கிட்டு இருக்கான். அது என்னென்ன கொஞ்சம் சீக்கிரமா கவனிங்க. என்ன சாப்பிடவே இல்லையா? ஏடா ஒரு சோக்கு கூட்டு வந்தா சோறு தந்து கூட்டு வர மாட்டீங்களா? பட்டியா விட்டு உட்கார வச்சிருக்கீங்க குரங்க. என்னம்மா சாப்பிடுறியா? எல்லாருக்கும் ஒரு ஜூஸ் கொண்டாப்பா. என்ன நினைக்கிறீங்க? இது என்ன என்ன நினைக்கிறீங்க? இதை கூல்ட்ரிங்ஸா? சரி, ரெடி 1 2 3 குரங்கு குடி. குடிப்பா. யார் முதல்ல குடிக்காங்களோ அவங்களுக்கு பரிசு இருக்கு. கிஃப்ட் கிஃப்ட் கிஃப்ட். யாரும் ஒரே உரியா உறிஞ்சிருச்சு. சரி, இப்ப குடிச்சிங்களே, இது என்னன்னு நினைக்கிறீங்க? தம்பி நீங்க குரங்கு சொல்லுங்களேன். இது என்னது? கப்பு. இது இல்லடா, குரங்கு சேட்டை. நீங்க குடிச்சது குரங்கு ரத்தம். என்னடா சொல்றீங்க? ஆமா, எல்லாம் குரங்கு பிடிச்சி துணியை வச்சு பின்னாடியே போட்டு அதுல இருந்து பிடிச்சு கொண்டு வந்தது இந்த ரத்தம். குரங்கு ரத்தம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? இன்னொரு குரங்கு ரத்தம் பார்சல். இப்போ குரங்கு என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத நீ எனக்கு கீழே இறங்கி பண்ணி கேட்டுறியா? வா முடியா. ஆமா, குரங்கு கேட்ட இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் என்னடா இது? வர குரங்கு இப்ப வந்து சொரிஞ்சு காட்ட போகுது. நமக்கெல்லாம் குரங்கு வந்து சொரிஞ்சு காட்டுறியா? படர் தாமரை உனக்கு. இப்ப குரங்கு வந்து ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு தாவும் தெரியுமா? அந்த மாதிரி தாவி காட்ட போறேன். இதான் மர கொப்பு. மரம்னா இப்படினால குடிக்கா. தூக்கை. இது தூக்கை கடா. கிளை காத்துல விலகிட்டு குரங்கு மூஞ்சி போய் நங்குன்னு கீழே முட்டி வந்த மாதிரி ஆயிடுச்சு. கை தடிங்க. உனக்கு உங்களுக்கான ஒரு போட்டோ வருது, பாருங்களா? ஹெட்போன் வர்ற செல்போன்ல வருது. பாட்டியார் வேலைக்கு போயிட்டாருன்னா நான் சொன்னேன். அது வேலைக்கு போயிட்டு வரையாதுன்னு நான் சொன்னேன். அது வேலைக்கு போகுதுல, அதான் நான் சொன்னேன். அவர் பாச என்ன பேசுறா? ஏய், அப்படியே உன்ன மாதிரியே இருக்குல்ல? இல்ல, இந்த மாதிரி குண்ணா இருக்கு. இந்த மாதிரி குண்ணா. என்ன மாதிரியா? ஆமா. ஏய் நல்லா பாடுறா. அது உன் மூஞ்சி மாதிரியே இருக்குதுங்க. என்ன ரைட்டு. உங்க அப்பா அம்மா 2 பேரும் உன் மேல ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்றாங்களாமா பாப்பா. அது என்னன்னு கேப்பமா? அது கோயிலுக்கு போனாலே சாமியை மிரட்டுற மாதிரி பேசுவாங்க. சாமியை மிரட்டுறாளா? ஆமா, எனக்கு தம்பி பாப்பா வேணும், ஏன் நீ குடிக்கலன்ட்டு சாமியை மிரட்டுற மாதிரி கேட்பாங்க. அது என்னடா இது புதுசா இருக்கு? சாமியை போய் எதுக்கு மிரட்டின? அவ வந்து தங்கச்சி, அவ வந்து தம்பி. நான் வந்து தங்கச்சிங்க. எனக்கு ஒரு தம்பி வேணுமா வேண்டாமா? அதை நீ யார்கிட்ட சாமி கிட்ட போய் கேட்க கூடாதுமா. பக்கத்துல பிளாக் ஷர்ட்டை போட்டு உட்காந்துருக்க பத்தி அவர்கிட்ட கேட்க. தம்பி பாப்பா எப்ப தருவாங்க டாடி? சீக்கிரம் வந்துருவாங்கடா. எப்ப சீக்கிரம்? நான் மட்டும் என்னடா சும்மாவா? நாங்களும் தான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த 10 மாசத்துல நாங்க எதிர்பார்க்கோம். ஓகே, கூடி சீக்கிரம் உனக்கு ஒரு தம்பி பாப்பா ரெடி. ரெடியோ? சரிம்மா, உனக்கு இப்போ தம்பி பாப்பா வந்தாச்சு. தம்பி பாப்பா வந்தா உன் தம்பி பாப்பாக்கு நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? நான் பால் குடிக்க வைப்பேன். பால் குடிக்க வைப்பீங்களா?
சாப்பாடு ஊட்டும். சாப்பாடு ஊட்டுவோம், பால் புட்டியில ஊட்டுவோம். இவ்வளவு கற்பனையோட நாங்க வெயிட் பண்ணி ஊட்டுவேன். நீ ஊட்டுவாமா? இவங்க தம்பி பாப்பாக்கு நீ வந்து ஊட்டிட்டு போவியா? என் தம்பி பாப்பாக்கு நான் ஊட்டுவேன். உங்க அம்மாட்ட கேளுங்க, தம்பி பாப்பா எப்ப வருவாங்கன்னு கேளுங்க. எப்பமா தம்பி பாப்பா வரும்? வேண்டாம்மா, நீ ஒரு பாப்பா மட்டும் போதுமா? எனக்கு விளையாட வேணுமா? வேணுமாம்ல? உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்கல்ல, விளையாட அவங்க கூட. வேணும் தான் சொல்லுவேன் நானு. வேணும்னு தான் சொல்லுவியா? நேர வீட்டுல போனோம் உங்க அப்பாட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு தம்பி பாப்பா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேளு. தம்பி பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம்? முனியாண்டின்னு வைப்போமா? ஐயோ வேணும் பாப்பா. அது பேரையே அது. மிக்கி மவுஸ் வைக்கணும். எங்கள் அப்பா நியூஸ் பார்க்கலான்னு வந்தா இவங்க சேனல் பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் வந்தால் மாற்றிடுவாருன்னு சொல்லிட்டு ரிமோட் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை பொம்மையிலோட சேர்த்து ஒழிச்சு வச்சிருவாங்க. ஆமா, அவர் மாத்திடுவாரு. அவர் மாத்தி விடுவார்ல ஐயா. பிரிட்ஜுக்குள்ள வேற எங்கெல்லாம் ஒளிச்சு வைப்பேன்? நான் ஃப்ரிட்ஜில் பூச்சி வைப்பேன். பூச்சியா? ஆமா, டாடி பயந்து போடுபாடு. மேலே ஃப்ரிட்ஜு உள்ள பொம்மை உள்ள அப்புறம் சோஃபா கீழே தான் வச்சுருவேன். சோபாவுக்கு கீழே வச்சு விட்றியா? இப்படிதான் போன வாரம் எங்க அப்பா சோபாவுக்கு கீழே ஒரு நல்ல பாம்பு குட்டியை கொண்டு பொறுத்து வச்சுட்டாங்க. எங்க அப்பா வந்து இப்படி உட்கார்ந்த உடனே சரக்கு வந்து ஐயோ அம்மா அப்படின்னு ஓடுனாருல. சத்தம் கேட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி பாத்ரூம்குள்ள போட்டு யாக்க மூடிட்டு போயிட்டாரு. ஐயோ, நான் நேரம் பெட்ரூமுக்குள்ள ஓடுவாருன்னு பார்த்தா பாத்ரூம்குள்ள போய் கதை கூட்டிக்கிட்டாரு. என்ன பயந்தா பாத்ரூம் வந்துருமா? சரி பாத்ரூம்குள்ள போயிருவீங்களா? அப்புறம் எல்லாரும் மாதிரி இமிடியேட் பண்ணுவா. இப்போ உங்க அம்மா மாதிரி எனக்கு இமிடேட் பண்ணி கேட்டுமா. எங்க சாப்பிடுவாங்கங்க, எங்க சாப்பிடுவாங்கங்க, ஏங்க சாப்பிட வாங்கங்க அப்படின்னு இவங்க கூப்பிட்டாரு. இருமா, இப்பதான் நான் பாத்ரூமுக்குள்ள இருக்கேன். நான் பாத்ரூம்குள்ள இருக்க அப்புறமா ஊத்துறேன். ஓ, அப்புறமா ஊட்டுறனா? என்னடா இது, இன்னுமா உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா ஊட்டிட்டு இருக்காங்க? என்னமாவா? ஆமா. வணக்கம். வணக்கம். உன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு? நான் தான் எங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் சொல்றேன்னா என் மேல கம்ப்ளைண்ட் சொல்லல. நீங்க சொல்லுங்க, சொல்லி பாருங்கள். அண்ணாச்சி, வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்க கூட பேசவே விட மாட்டா அவ. ஏன் பாப்பா அப்படி பண்ற? தண்ணி கேட்டாக்குதுங்க வரிட்டாங்க, அதனாலதான். தண்ணி தான் நிறைய குடிப்பா அண்ணாச்சி, சாப்பாடு சாப்பிடவே மாட்டா. தண்ணி குடிச்சே வளர்ந்த உடம்பா இது? ஆமா. ஓ, இது சாதாரண யானை நினைச்சது, இது நீர் யானையா இருக்கு. ஓகே, உங்க அம்மா சமையல் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாம்மா? கீரை சாதம் தான் மட்டும் அதான் நல்லா செய்வாங்க. கீரை சாதம்னு ஒன்று செய்யறாங்க ஐயா, அது ஒண்ணுதாயா வாயில வைக்கிற மாதிரி இருக்கு. பூனைக்கறி அது எனக்கு பிடிக்கவே. பூனைக்கறி போய் மனிதன் மன முட்டை சாப்பிடும். முட்டை சாப்பிடும். சிக்கன் ஒண்ணும் கிடையாது. நம்ம வெஜிடேரியன்மா. நீங்க வெஜிடேரியனா? ஆமா. முட்டை 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 வெஜ்ஜில் சேர்ந்துருச்சு. முட்டையை நாங்க வெஜ்ஜில சேர்த்துட்டோம். எவ்வளவு நாளைக்கு தான் தள்ளி தள்ளி வைக்கிறது அதை? அப்படியே இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு சிக்கனை லைட் அப்படியே வச்சுக்கல மேல அவங்க பாட்டி கதறாங்க, டேய் முட்டை சாப்பிடுவீங்களா? எப்படா சாப்பிட்டீங்க? எனக்கு தெரியும். எங்க அம்மாவுக்கு தெரியாது, நாங்க மட்டும் செஞ்சு சாப்பிட்டுருவோம். நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க, அதான் அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அங்க இருந்து பார்த்தா முட்டை சாப்பிட்டாங்களா? எனக்கு தெரியாது, நான் அந்த வேலைக்கு அந்த ஏரியா பக்கமே போறது இல்லையா? தாத்தாட்ட கிளம்பா, முட்டை சைவமா அசைவமா? சைவம் தான். முட்டை சைவம் தான். சைவம் தான். எப்பத்துல இருந்து இந்த சைவத்துக்கு பார்த்து? நாங்க 3 பேர் மட்டும், தாத்தா, எங்க அப்பா, நானு, பாப்பா மட்டும். 3 பேர் தான் சாப்பிடுவீங்களா? ரைட். விவேகானந்தனே உன்னை வந்து நல்ல பாசமா பாத்துக்கிறாரா இல்ல கொஞ்சம் கோபமா பாக்குறாரா? எப்படி பாக்குறீங்களா? வருது இல்ல? ஆமா. உனக்கு என்னெல்லாம் டார்ச்சர் கொடுத்தாருமா? போன் பார்க்க கூடாதுன்னு சொல்றாரா? ஏங்க 2021 இருக்கோம், என்னங்க நீங்க இப்ப போய் போனை பார்க்காத அதை பார்க்காதன்னா? எங்களுக்கு போன் தாங்க சாப்பாடு. உங்க அப்பா தான் ஒன்னே பார்க்க மாட்டேங்கிற, அப்புறம் போனை பார்க்க எப்படி வருவாரு? கேளு, ஏன் நீ போனை பார்க்க விட மாட்டேங்கன்னு கேளு. கண்ணு கெட்டு போயிருன்ட்டு அப்பா பார்க்க வேணாம்னு சொல்றது. போன் பார்த்தா கண்ணு கெட்டு போயிருமா? ஆமா. தயவு செய்து உங்க வீட்டுல இருக்கிற எல்லா போனையும் அடுப்புகளை போட்டு கொளுத்திடுங்க. புரிஞ்சு வச்சா? கண்ணை பாதுகாக்கணும்னா அவ்வளவு பண்ண முடியும். அக்கா சொல்லுக்கா. ஜெயன் எப்பொழுதுமே என் டேபையே எடுத்து ஒளிஞ்சிருந்து கேம் விளையாடுவான். ஓ, நீங்க டேப் வச்சிருக்கீங்க?
நீங்க ஆன்லைன் கிளாஸ்க்காக. ஆன்லைன் கிளாஸ்க்காக உங்க அப்பா டேப் வாங்கி கொடுத்துருக்காரா? ஆமா. கண்ணு போயிருன்னு சொல்லியும் நம்ம டேப்லாம் வாங்கி கொடுத்தாரு. இது உங்க அப்பாட்ட கேளுமா, அக்காவுக்கு மட்டும் போன் வாங்கி கொடுத்துருக்கீங்களா, கண்ணு போவாதான்னு கேளு. அக்காவுக்கு மட்டும் ஃபோன் கொடுத்துருக்கீங்க, கண்ணு போகாதா? ஆ அது படிக்கிறதுக்காக ஆன்லைன் கிளாஸ் அப்ப அட்டன் எனக்கு படிக்க ஃபோன் எங்க? ஆ. ஏங்க அப்ப நான் படிக்கணுமா வேண்டாமாங்க? ஒரு கொட்டை ஆகாத ஃபோன் தான். ஒர்க் அவுட்டே ஆகாத பொண்ணு தானங்க வாங்கி கொடுத்தீங்க. அதுல என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க. விளையாடுறதுக்காக கொடுத்தது. அது ஒர்க் அவுட் ஆகாத போனு. இது கடைசி வரைக்கும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையா? சரியா? கைத்தடி இருக்க தம்பிக்கு ஒரு அடி. சரி தேவப்பிரசாத், உன் மேல உங்க அப்பா அம்மா ஏதோ கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்களா? என்ன கேட்பான்? படிக்கலன்னு கேட்டா போதும். அவ்வளவுதான். படிக்கலையான்னு கேட்டாலே கோவம் வருதா? ஏண்டா படிக்கலையா? படிக்கிறதே இல்ல. ஆமா கோவம் வருதே. என்ன? நான் சும்மா நினைச்சாங்களாம். அண்ணாச்சிய பயமுடான்னு நினைச்சேன். அண்ணாச்சி பயங்காட்டலான்னு சொல்லி அப்படி நடிச்சிருக்காங்க. இப்ப கூட அவங்க கோவப்படல. நைட்ல எப்பவுமே உச்ச பண்ணிட்டு அம்மா தட்டிய போட்டுருவான். அம்மா நாங்க எதையுமே மறுக்கிற மாதிரி கிடையாதுங்க. நீங்க சொல்றது கூட ஆமாதான். ஆமா தம்பி, உங்க வீட்டுல ரெஸ்ட் ரூம் இருக்கா இல்லையா? இல்ல. அவன் என்ன பண்ணுவான் பாவம்? இருக்கு. என்னைக்குமே ஃப்ரிட்ஜை திறந்தா இருக்க முடியும். என்னம்மா நீங்க இருக்கு. எங்க இருக்கு? பெட்ரூம்ல. நீ குட் பை தானே? இனிமே நான் பாயில உச்சா போக மாட்டேன், ரெஸ்ட் ரூம்லேயே போயிடுறேன்னு உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுமா. சரிம்மா, பாத்ரூம் போறேன். இனிமே நான் பாத்ரூமே போயிடுறேம்மா. வேற வழி இல்லைம்மா. இப்படி அதெல்லாம் ஊருக்கெல்லாம் சொல்லி நீ அசிங்கப்படுத்துவீன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் வந்திருக்கேன். கை வச்சு பட்டம் உச்சாவே பண்ண மாட்டேன். இனிமே நீங்க நான் படுத்துட்டு எந்திரிச்சு போன அந்த இடத்துல கொண்டு கை வச்சு பாருங்க, உங்க கையில உச்சாவே ஒட்டாது. ஓம் மேல உங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்கம்மா. அது என்னன்னு கேப்பா? அம்மா அப்பாவும் என்ன மேல எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல. என்ன கொண்டு வந்திருக்காங்க பாரு. அம்மாய்க்கு கொடுங்க உங்க அப்பாட்ட. தட்டாம்பூச்சி, பட்டர்ஃப்ளை இதெல்லாத்தையும் பிடிச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கணும்னு பார்க்குறாப்புல. என்னாச்சு? என்ன புதுவிதமான வியாதியா இருக்கு போல இருக்குது. எப்படிம்மா அந்த பட்டாம்பூச்சிலாம் நல்லா குடுகுடுன்னு பறந்து ஓடிடுமா? எப்படி பிடிப்பேன்? அக்காவும் பிடிச்சி தருவா, அம்மாவும் பிடிச்சி தருவாங்க. பிடிச்சி கொடுக்கறதே நீங்க தானா? அம்மா ஃபர்ஸ்ட் ஆமா அண்ணாச்சி. குடும்பமா சேர்ந்து தான் இந்த கதையை பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமா, உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்க. அதனால குற்றச்சாட்டுலாம் சொல்லக்கூடாது. என்னடா தொட்டிலும் கைமா நிக்கணும்னு பாக்குறீங்களா? இந்த தொட்டில வந்து இப்போ குழந்தைகளை நம்ம ஒவ்வொருத்தரா படுக்க வைக்க போறோம். அவங்க அம்மா வந்து ஒரு தாலாட்டை பாடி அவன் தூங்குறானா இல்ல திமிரி எழுந்து ஓடுறானான்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம தருணிகா அவர்களை வந்து அவங்களுடைய தாயார் சுமலதா அவர்கள் தாலாட்டு பாடி தூங்க வைக்க போறாங்க. அதை நம்ம எல்லாரும் கேட்டு தூங்க போறோம். ஓகே? கண்ணே நீ கண்ணுறங்கு, உன்னை யார் அடிச்சா? மாமே அடிச்சாரோ? மல்லியப்பூ செண்டாலே அத்தை அடிச்சாரோ? அரளிப்பூ செண்டாலே. பாப்பா மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? அம்மா நீ முத பாடுறது நிறுத்துமா, நானே தூங்கிக்கிறேன். ஓகே, அடுத்த குழந்தை நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா தயாஸ்ரீ. அவங்கள வந்து சங்கீதா நாம இவங்க தாலாட்டு பாடி எப்படி தூங்க வைக்க போறாங்க அப்படின்னு நம்ம பாப்பா வாங்க. ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நேரிவரோ, தாயான் தாயிவரோ தங்கரத தேரிவரோ, மூச்சுப்பட்டா நோகுமுன்னு மூச்சடக்கி முத்தமிட்டேன், விரலுப்பட்டா நோகுமுன்னு விரலடங்க முத்தமிட்டேன், தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே, ஆசைகள் விளக்கே அசையாமல் தூங்கு கண்ணே. தூங்காம தூங்கு கண்ணேன்னு சொன்னில்ல, அது எப்படி தூங்காம தூங்குறது? அவளே தாலாட்டு பாடுவா. நீ ஏன் பாடுவியா? எங்க பாடுவாப்பா? அவங்க தம்பி பாப்பாக்கு பாடணுன்னே கத்துக்கிட்டாங்க. இப்பவுமே கத்துக்கிட்டாங்களா? ஆராரோ அடியாரோ யாரச்சி நீ அடித்தால் என் செல்லமே என் கண்ணுனங்கு.
பாட்டி அடிச்சாரோ அமிர்தக்கு சுந்தரே ஆ. தூங்காமடி இருக்கே தூங்காம தூங்கு காய் தட்டுங்க காய் தட்டுங்க தட்டுங்க. கீர்த்தனா அவர்களை அவர்கள் தாயார் விஜி அவர்கள் தூங்குவியா? ம் தூங்குவா போல் இருக்கே. முதல்ல அவளை தூக்குங்க, அப்புறமா தூங்க வைப்போம். வெரி குட். அப்படியே படுக்குவீங்க, அப்படியே படுக்குவீங்க. கண்டே கலைமானே கண்ணின் மணி என கண்டேன் உனை நானே அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ஆரிராரோ யாரிராரோ தூக்கம் வருதா? ஆரிராரோ. அப்போ உங்களுக்கு சரியா பாட்டு வரலன்னு அர்த்தம். அவங்க பாட்டியை கூப்பிடுங்க, எப்படி பாட்டு பாடுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க நல்லா கூப்பிடுங்க. முட்டைலாம் தர மாட்டோம், வாங்க, பயப்படாம வாங்க. ஆராரோ ஆரிராரோ கண்ணே கண்மணியே தூங்குடா என் செல்லமே யார் அடிச்சா உன்ன தூங்குடா என் தங்க குட்டி எனக்குன்னே வருவீங்களாடா? ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. ஏதோ பாட்டு பாடுறீங்களா, அதை பாடுங்க. ஐயோ டேய் டேய் உழுங்கடா, ஆளாளுக்கு பாட்டு பாடி ஏன்டா என்ன சித்திரவதை பண்ணுறீங்கன்னு எகிரி குதிச்சு வர்ற. ஆமாம், நம்ம ஜெயன் அவர்களை அவங்க அம்மா தமிழ் செல்வி அவர்கள் தாலாட்டு பாடி தூங்க வைக்க போகிறார்கள். இது அந்த ஊரே பார்க்க போகுது. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ மானுங்கிறாங்க. யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ. கேட்குறாங்களா? பதில் சொல்லம்டா. உங்கள் வசந்த பாடலை ஆரம்பிக்கலாம். அரரோ இப்படி உயிரை வாங்குற? ஆ, ஹரிரரோ செல்லக்குட்டி தூங்குங்க செல்லக்குட்டி தூங்குங்க அரரோ ஹரிரரோ செல்லக்குட்டி தூங்குங்க. காலைல கூட விழுறேன். தம்பி, உங்களுக்கு ஒரு வீடியோ போடுவோம், அதே மாதிரி நீங்க நடிச்சு காட்டணும். ஓகே, டன். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலாம்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல போறதுச்சியா? இந்த இதெல்லாம் தில்லுங்க நேரம் மனசை தேட்டிக்கோங்க பயப்படாது. புலி சத்தம். புலி அவங்க அப்பா கிட்ட வந்துச்சு. அங்க அப்பா புலி பட்டாரு, துப்பாக்கி பட்டாரு, அங்க ஆத்தானே பட்டாரு. எந்த பக்கம் ஓடலாம் நீ? இல்ல இல்ல துயில். என்னடா இதுல இருந்து தோட்டாவே போகலையடா? புலி அவங்க அப்பா சுட்டுட்டாரு. ஆ, குவா குவா. ஏன் ஏன் புலி குட்டி போட்டுச்சா? இல்ல இல்ல ஆ, நான் பிறந்துட்டேன். நீ அங்கேயே பிறந்துட்டியா? ஆ. அடுத்து தியாஸ்ரீ, உங்களுக்கான வீடியோ வருகிறது. வாங்க சார், யானை பொம்மை, பூனை பொம்மை, நாய் பொம்மை, பேய் பொம்மை, மான் பொம்மை, மீன் பொம்மை, எலி பொம்மை, புலி பொம்மை, மத்த எல்லா பொம்மை இங்க மொத்தமா வாங்கலாம் சார். வாங்க 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 வாங்குங்கோ. வகை வகையா பொம்மைங்கோ, குறைச்ச விலைக்கு தாரங்கோ. நினைச்ச பொம்மை வாங்குங்கோ. சிட்டு போட பிள்ளைங்கோ, சிரிச்சு விளையாட வாங்குங்கோ. குட்டி மோதி கொள்ளாம முன்னே வந்து வாங்குங்கோ. வாங்குங்கோ வாங்குங்கோ வாங்குங்கோ. கூட்டமாக வாருங்கோ, குழந்தைகளோட வாருங்கோ. வாங்கோ 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 வாங்கயா வாங்க. இது மாதிரி பண்ணுவேன் நீ? வணக்கம். வணக்கம். வாங்க சார், நானும் வரும். பூனை பொம்மை, நாய் பொம்மை, பேய் பொம்மை, மான் பொம்மை, மீன் பொம்மை, எல்லாம் பொம்மை அங்க இருக்கு. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. வாங்குங்க வாங்குங்க வாங்குங்க. குட்டி போற பண்ணானே வாங்குங்க 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 வாங்குங்க. சார், இந்த முயல் பொம்மையை நான் வாங்கிட்டுமா? இல்லைங்க, எங்களுக்கு வேணும். எங்களுக்கு பிடிச்ச முயல் அது. உங்களுக்கு பிடிச்ச முயல் அது? ஆமாங்க.
இப்போ பாப்பாக்கான ஒரு வீடியோ இப்போ போட போகிறோம், அதை பார்த்து நீங்கள் அப்படியே நடிக்கணும், சரியாம்மா? ஓகே. என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. அது எப்படி கிடந்த? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியே குத்த வச்சே உட்கார்ந்து இருந்த. எங்க 2 நிமிஷம் நீ குத்த வை பாப்போம். குத்த வை. என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? வாங்கடா கீழே போயிருவோமா? ரெடி ஆக்ஷன். ஏய் என்ன 10 மாசம் வந்துட்ட? உள்ள ஒரே இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, உள்ள படுக்க பெட் கிடையாது, பேச்சு கால் கிடையாது, இது தண்ணி குடுக்க ஆளு கிடையாது. நாங்க எப்படி இருந்தா தெரியுமா? அப்படியே குத்த வச்சு குரங்காட்டே இருந்தோம். எங்க நீ அந்த மாதிரி குத்த வச்சு குரங்காட்ட 2 நிமிஷம் உட்காரு உட்காரு என்ன வச்சு ஜாலியா இருந்தால. ஆமா சரியான டைலாக்ல இது. நான் புள்ள வாயிலே இந்த வார்த்தையை கேட்கணும்னா இப்ப தேவி பிரசாத் டைலாக் பேசி பாத்திருக்கியா 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 பாத்திருக்கியா? போட்டா தடையா பார்க்க முடியும். போடுங்கயா வீடியோ போடுங்க அவனுக்கு. சார் ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மங்கி, ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. ஷோ we will let you go. இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன தேவி பிரசாத்துக்கு உனக்கு ஒரு வீடியோ போடுமா? போடுங்கப்பா. இந்த யானைக்கு நாமம் போடுறதா பட்டை போடுறதாங்கிறது பிரச்சனை. ஆஹா ஆரம்பிச்சிட்டேடா. நீங்க பட்டைய போடுவேளோ இல்ல நாமத்தை போடுவேளோ, இன்னும் செத்த நேரத்துல யானை விட்டைய போட போறது, அதை யாரு அல்றதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆஹா ஆரம்பிச்சிட்டீங்களா? யானைக்கு பட்டைய போடுவீங்களோ ராமத்தை போடுவீங்களோ, அது இன்னும் சத்த நேரத்துல விட்டிய போட போறது, அது யாரு அல்லதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆமா விட்டையே போட போயிருந்தாங்களா? அப்படின்னா என்னம்மா அது? அது வந்து பாத்ரூம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து செல்ல குட்டீஸ் அனைவருக்கும் நம்ம அன்னை டேட்ஸ் வழங்கும் ஒரு அற்புதமான கிஃப்ட் ஆம்பர். நல்லா வீட்டுல போய் உட்கார்ந்து துதிச்சு அடிங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து செல்ல குட்டீஸ்களுக்கும் ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். வீட்டை போய் நல்லா பாட்டு கேளுங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் ஒரு அற்புதமான கிஃப்ட். 1 மணி நேரம் நம்ம செல்லக்குடிசை நிகழ்ச்சியை பார்த்து ரசித்த உங்கள் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு நன்றிகளை சொல்லிட்டு, நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிதானே? நல்லா இருந்துச்சா? 1 மணி நேரம் நல்லா ஜாலியாக நேரம் போச்சா? 1 மணி நேரம் ஜாலியாக நேரம் போச்சா? எல்லா குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை நம்ம நிகழ்ச்சியை விரும்பி பார்க்குற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக நம்ம நிகழ்ச்சி மாறி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இது கலைஞர் தொலைக்காட்சி வழங்கும் செல்ல குட்டீஸ். வழங்குவோர் வைக்கிங் பிரீமியம் வெஸ்டர்ன் பிரீஃப், உடன் வழங்குவோர் தமிழ் பன்னீர், அசோசியேட் ஸ்பான்சர் பெல்லா பிரீத்தபிள் சானிட்டரி நாப்கின்ஸ், அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். நன்றி, வணக்கம்.